இதெல்லாம் ₹2 வாங்கினாரு. அதுக்கப்புறமேட்டு ₹5. நாமளா கொடுத்தா சரி. குடுக்கறத வாங்கிப்பாரா? ஆமா, கொடுக்கறத வாங்கிப்பாரு, இல்லைனாலும் விட்டுருவாரு சார். கேட்க மாட்டாரு. அவருடைய 62லேருந்து ஒரு 64ல டிகிரி முடிச்சதுலேருந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். அகரா ஃபவுண்டேஷன் மூலயமா அவர் வந்து படித்தார். இல்லைன்னு சொல்லிட்டு யார் போனாலும் அவனுக்கு வந்து செஞ்சுருவாங்க சார். ஊர்ல போய் அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து நான் என்னோட சேவை அங்க செய்யணும் அப்படின்ட்டு. எனக்கு வந்து அடி வயித்துல லைட்டாக வீக்கமாக இருக்குங்க சார். இதெல்லாம் ₹2 வாங்கினாரு. அதுக்கப்புறமேட்டு ₹5. இப்போ வந்து ₹10 அப்படி. தீதும் நன்றும் பிறர் தரவாராய். இப்போ இல்லைனா வந்து கொடுக்கறத கொடுங்க அப்படின்ற மாதிரி போயிடுவாரு. அதே மாதிரி வாரத்தில் ஒரு நாள் ஃப்ரீயாகவே எல்லாருக்குமே அந்த ₹10 கூட வாங்க மாட்டார். போய் பார்த்தாலே போதும்பா. என்ன வயசு அவருக்கு இப்ப? இப்போ 85+ ஆயிடுச்சுயா. ஆனா இன்னமும் சர்வீஸ் பண்றாரு. இன்னைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்னைக்கும் பண்றாரு. அதுல வாரத்துல ஒரு நாள் காசு கூட வாங்க மாட்டாரு. என்னாச்சு ரேவதி? அவர் தான் கமலக்கண்ணன் நாங்கள் உட்காந்துருக்காரு பாருங்க. ஓ இன்னும் இவ்வளவு சின்ன பையனா இருக்கீங்க? உனக்கு ஒண்ணும் புரியாதுடா. வாழப்பாடியா? பைசாவே வாங்குற வேலை கிடையாது. நாமளா கொடுத்தா சரி. குடுக்கறத வாங்கிப்பாரா? ஆமா, கொடுக்கறத வாங்கி பாரு, இல்லைனாலும் விட்டுருவாரு சார். கேட்க மாட்டாரு. ஆமாங்க. எங்க வாழப்பாடியிலேவா? வாழப்பாடியில். அம்மாவும் அவங்க அப்பாவும் வந்திருந்தாங்க. அவருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர். ஸோ 2 லெக்கும் வந்து ஸ்வெல்லிங். ட்ரெயின்ல இருந்து இறங்குறாங்க. இந்த ₹5 அல்பி டாக்டர் இருக்கான்ல, பட் இறங்கி அவரால் கிளினிக்கு ஒரு 500 மீட்டர் நடந்து வர முடியல. ஸோ அதனால உடனே கால் பண்ணாங்க. நான் போய் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கான வைத்தியம் பார்த்துட்டு மறுபடியும் நம்மளே trainல- போய் கூட்டு வந்துருவோன்னு. ஆமாங்க. ஆலம்பிலாம் இல்ல. நாயை செத்து போடும் நல்லா இருக்கா. டாக்டரே போய் கூட்டி விட்டீங்க. ஆஃப் 92 அவருடைய 62லேருந்து ஒரு 64ல டிகிரி முடிச்சதுலேருந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறார். எங்கள் கேம்புடைய ஃபவுண்டரே அவர் தான். 1964 MBBS முடிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு எங்கள் கேம்புடைய ஃபவுண்டராக இருக்கிறாரு. சாமி தம்பி இன்னையில இருந்து நீ நினைச்ச காரியமெல்லாம் நடக்கும். நீ நல்லா எங்கள் கேம்ப் எவ்ரி சண்டே வந்துடுவார். ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 வருஷமா ஃபுல் எவ்ரி சண்டே ஃப்ரீயாக பேஷண்ட் ஃப்ரீயாக தாங்கன்னு தாங்குறான். கெட்டாலும் மேன்மக்கள் தான். அகரா ஃபவுண்டேஷன் மூலயமா அவர் வந்து படித்தார். இல்லைன்னு சொல்லிட்டு யார் போனாலும் அவனுக்கு வந்து செஞ்சுருவாங்க சார். எல்லாரும் ₹5 போட்டு நீ கட்டுக்கட்டா போட்டு போற. அதாவது அவனுக்கு வந்து கண்ணு செக் பண்ணுறது வந்து கன்சல்டிங் ஃபீஸ் வந்து வரைக்கும் வாங்கினதே இல்லை. எனக்கு இந்த காசு கூட அவர் எடுத்துக்க மாட்டாரு. வேற ஏதாவது உசுர காப்பாத்து தெரிஞ்சு வாங்கினதில்லை. கன்சல்டிங் கன்சல்டிங் ஃபீஸ் வாங்கினது எந்த ஒரு டாக்டர்? காட்டுமன்னார் கோயில் சார். காட்டுமன்னார் கோயில். டாக்டர் இளங்கோவன். அது அதான் இங்க இந்த மாதிரி அந்த சொட்டு மருந்து போடுறது மாத்திரைக்கு எதுக்கும் வந்து பே பண்ண மாட்டாங்க. அப்படியே மெடிக்கல் போனாலும் அவங்க காசு கொடுக்க வேணாம்னு சொல்லிடுவாங்க சார் ஃபோன் பண்ணி. தாங்கன்னு தாங்குறான். கெட்டாலும் மேன்மக்கள் தான். பட் எப்படி அது உங்களுக்கு சாத்தியப்படுது? ஐ ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கேன். ஆ. கண் பார்வை இல்லாத வராங்க சார். ரொம்ப வந்து கவலைக்கிடமான சூழ்நிலையில் வராங்க. நம்மள்ட்ட நீங்க பெருந்தன்மையானவர். வரக்கூடியவங்க மூதாட்டிகள் தான் அதிகமாக வருவாங்க. பாட்டிகள், தாத்தாக்கள், வயதானவங்க வரும்போது கண் பார்வை கடைசி கட்டத்தில் வராங்க. கேட்டால் எனக்கு வந்து பார்க்கறதுக்கு அப்பா இப்போ வீட்டில் யாரும் இல்லை, வந்து பார்க்கறதுக்கு இல்லை, இல்லைன்னா வெளியூர் போயிருக்காங்க, இந்த பார்வை இருக்கிறதால தான் நான் நடமாடுறேன், இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க நம்மளை கண்ணீர் வர வச்சிடுறாங்க. அந்த மாதிரி கண்டிஷனில் எனக்கு வந்து ஃபீஸ் வாங்குறதுக்கு போய் எப்படி காசு வாங்க முடியும்? இந்த காசு கூட அவர் எடுத்துக்க மாட்டாரு. வேற ஏதாவது உசுர காப்பாத்து. அந்த மாதிரி நிச்சயமா சார், நிச்சயமா சார். என்னுடைய உழைப்பில் அவங்களுக்கு வந்து நான் என்னுடைய உழைப்பு தான் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்னுடைய உழைப்பு கன்சல்டிங்கிறது நான் ஒரு பார்க்குறேன். அதுக்கான ஃபீஸ் என்னுடைய உழைப்பு தான். அதனால எனக்கு எந்த செலவும் ஆகலை சார். சாமி தம்பி இன்னையில இருந்து நீ நினைச்ச காரியமெல்லாம் நடக்கும். நீ நல்லா இருக்க. ஓகே, நீங்க கையில இருந்து காசு போல உழைப்பு கொடுக்குறேன். அதுவும் சரிதான்ப்பா. இந்த ஊர்ல போய் அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து நான் என்னோட சேவை அங்க செய்யணும் அப்படின்ட்டு ரொம்ப என்னப்பா செய்யறது? விதி விளையா குறைஞ்ச ஃபீஸ்ல வாரம் சனி ஞாயிறு வந்து அங்க போயிடுவாரு. சென்னையில தான் இருக்கீங்க? சென்னையில் இருக்கோம் சார். சாட்டர்டே சண்டே நம்ம அறந்தாங்கி போயிடுவோம் சார். எங்கேயோ போயிட்டாரு. எந்த ஊரு? காரைக்குடி. காரைக்குடியா? தீதும் நன்றும் பிறர் தரவாராய். இப்போ எனக்கு வந்து அடி வயித்துல லைட்டாக வீக்கமாக இருக்குங்க சார். சாருக்கு பிறந்த நாளைக்கு பையன் வந்து சேனல் வச்சுருக்காப்புல. கேட்குறேன். அதுக்கு வந்து சார் கூப்பிட்ருக்கான். சார் இந்த மாதிரி எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணது 3 வருஷமாக தண்ணியாக வந்துக்கிட்டு இருக்க வயிறில், அது என்ன சார் பண்ணுறது அப்படின்னு. உடனே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். பார்த்தோம் சாரை பார்க்கும்போது அம்மா எல்லாருமே போனோன்னு இது கூடியே கொண்டு விட்டுட்டு எங்கள் வீட்டில் அப்படியே அழுதுச்சு.
எங்கள் வீட்டுக்கார காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிடுச்சு. நான் இருக்கேன் பாத்துக்கலாம். பையனு கலந்துட்டேன். எங்கள் அப்பா காப்பாற்று. எனக்கு ஒன்றுமே பண்ண முடியல. தண்ணியாக வருது வரல. முத்து ஒரு விடாமுயற்சிக்கு உள்ள பையன். அந்த பையன் அவன் பிஏ தமிழ் இது யூனிவர்சிட்டி ரேங்க் சார். எல்லாம் வளர்ந்துகிட்டு வர ஊரெல்லாம் ஒன்ன பத்தி தான் பேசுறாங்க. அப்படியா? யூனிவர்சிட்டி ரேங்க். அதேவா? இன்னைக்கு எங்கள் அப்பா சொல்லுவார், டேய் நீ ஒரே ஒரு விஷயம், எந்த பேஷண்ட் வந்தாலும் ஃபஸ்ட்டு கையை பிடிச்சி பாடு. நான் இருக்கேன் பாத்துக்கலாம். நாடியை பிடிடா, நாடியை பிடிச்சி நீ பாருடா. எனக்கு அதுதான்டா, யாருமே நம்மளை தொட்டு கூட பார்க்கல. இது சுயநல பூமி ஐயா. அண்ணா நீ நாடியை பிடிச்சி பாடு, பேசு, அதுக்கப்புறம் மாத்திரை எழுது. நீ இந்த பேசாமல் மாத்திரை எழுதாது. எனக்கு முதல் மருத்துவர் எங்கள் அப்பா தான். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. ஏன்னா இந்த உணர்வு ஏன் வந்துச்சுன்னா சார், யார் நீங்கள் கேட்டிங்கள ட்ரஸ்ட்டில் நான் எங்கள் அம்மா பேரில் இப்போ ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். ஆனால் நானும் எங்கள் அண்ணனும் என்ன ஒரே ஒரு இதுனா, இப்போயும் நான் ஒரு மிஷன் ஹாஸ்பிட்டலில் உருவாக்கியிருக்கோம். அமைச்சர்களே கேட்டீர்களா? இருக்கிறவங்கள்ட்ட வாங்கிக்கிறது, இல்லாதவங்களுக்கு இப்படி இருந்துச்சுன்னா நானே கட்டுறேம்மா, நீ எதுவுமே கட்ட வேண்டாம் அப்படின்னு. இவர் என் மனசில் ஏன் பட்டுச்சுன்னா, அந்த அம்மா ஒரே ஒரு அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். காலைல விழுகும்போது கண்மூடித்தனமா நம்புறது ரெண்டே பேர், ஒன்று கடவுள், இன்னொன்று சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.